Hi friends, welcome to Save Money YouTube channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸ்க்ளூசிவா கொடுத்துட்டு இருக்க நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 2016 பத்தின முழுமையான தகவல்களை நம்ம பார்க்கலாம். மேலும் ஒருத்தர் தனியா ஒரு பிரைவேட் கம்பெனில காசு கட்டி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எடுக்கிறதும் இந்த நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல இருக்கிறதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு, எந்தெந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் மாறுபடுது அப்படிங்கறத பத்தின முழு தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மேலும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த ஸ்கீமை பத்தின வேற ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம், எங்களோட இமெயில் ஐடியும் கொடுத்திருக்கோம். ஸோ நீங்க அதுல கான்டாக்ட் பண்ணலாம். நான் ஷேர் பண்ற விஷயங்கள்ல ஏதாவது சில தவறுகள் இருக்குதுன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, நாங்க திருத்திக்கிறோம். இந்த வீடியோல சொல்லி இருக்கிற தகவல்கள் அத்தனையுமே எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இந்த ஸ்கீமை பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காகவும் இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிவிக்கிறதுக்கு மட்டும்தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் 2016ல GOMS நம்பர் 202 ஃபைனான்ஸ் ஷேலரிஸ் டிபார்ட்மெண்ட் டேட்டட் 30th June 2016ல இந்த ஜிஓவை இஷ்யூ பண்றாங்க. இந்த ஜிஓ ரொம்பவே பெரிய ஜிஓ, கிட்டத்தட்ட 69 பேஜஸ் இருக்கு. இந்த ஜிஓல கவர்மெண்ட் இந்த ஸ்கீம்ஸ் பத்தின முழு தகவல்களையுமே இதுல கொடுத்திருக்காங்க. யாரெல்லாம் இந்த ஸ்கீம்ல இணையலாம், யாருக்கெல்லாம் இது கம்பல்சரி, மாசம் எவ்வளவு தொகை கட்டணும், இந்த திட்டத்தின் கீழே ஒருத்தங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும்னா எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவங்க கிளைம் கொடுக்கலாம், அந்த கிளைம் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறத டீடைல்டா இதுல சொல்லியிருக்காங்க. இந்த ஜிஓ ரொம்ப பெரிய ஜிஓ அப்படிங்கறங்காட்டி இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிருக்கேன். சோ நம்ம இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் டீடைல்டா பார்த்தலாம். சோ ஃபர்ஸ்ட், இந்த ஜிஓல எதுக்காக அப்படின்னா Medical Aid New Health Insurance Scheme 2016 provision of healthcare assistance to the employees of government departments, organizations covered under the scheme and their eligible family members through the United India Insurance Company Limited, Chennai. Implementation orders issued. Point number 3ல கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நேஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 2016 இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் சென்னை, அவங்களோட ஹெட் குவார்டர் சென்னையில இருக்கு, அவங்களதான் நோடல் ஏஜென்சியா கவர்மெண்ட் செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி தான். இந்த ஸ்கீமை நடைமுறைப்படுத்துறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தி டைரக்டர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் தான் அவரை தான் அட்மினிஸ்ட்ரேட்டரா நியமிச்சிருக்காங்க. சோ இந்த ஸ்கீம்ஸ் பத்தின எந்த ஒரு கடித போக்குவரத்தோ இல்ல டவுட்ஸோ, இந்த ஸ்கீம்ல கிளைம் வாங்குறதுல ஏதாவது குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி யாரை கான்டாக்ட் பண்ணணும், டைரக்டர் ஆஃப் ட்ரெஷரி அண்ட் அக்கவுண்ட்ஸ் கிட்ட தான் அவரோட குறைகளை அவர் தெரிவிக்கணும். அடுத்து இதுல தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, The enrollment under National Health Insurance Scheme 2016 shall be compulsory to all employees and their eligible family members. இந்த NHIS ஸ்கீம்ல அனைத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் கம்பல்சரியா அவங்கள என்ரோல் பண்ணணும். இதுல யாருக்குமே எக்ஸம்ஷன் கிடையாது. இப்போ ஒருத்தர் நான் தனியா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பிரைவேட் கம்பெனில, அதனால எனக்கு இதுல இருந்து விலக்களிங்க அப்படின்னா அந்த மாதிரியான எதுவுமே என்டர்டைன் பண்ணப்படாது. நீங்க தனியா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருந்தாலும் நீங்க இந்த NHIS ஸ்கீம்ல கம்பல்சரியா உங்களை என்ரோல் பண்ணணும். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட்ல, the employees and their eligible family members covered under the scheme shall avail assistance up to a limit of 4 lakh in a block of 4 years commencing from 1/7/2016 as a cashless model for the approved treatment surgeries listed in Annexure 2 to this order. இந்த NHIS ஸ்கீம்ல ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயும் அவங்க ஃபேமிலி மெம்பரையும் என்ரோல் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு கவர் கிடைக்கும் அப்படின்னா மொத்தமா 4 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்ட் கொடுப்பாங்க. இந்த 4 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்ட் அப்படிங்கறது 4 வருஷத்துக்கும் சேர்த்து, அதாவது 2016ல இருந்து 2020 வரைக்கும் இருக்கக்கூடிய 4 வருஷம் அந்த பிளாக் இயர்ஸ்க்கும் சேர்த்து 4 lakh rupees கவர்மெண்ட் அவருக்கோ இல்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஏதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ்ல கிளைம் வேணும்னா அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டல்ஸ்ல கேஷ்லெஸ் மாடல்ல கிளைம் பண்ணிக்கலாம். பணம் எதுவுமே செலுத்த தேவையில்லை, இந்த கார்டை காட்டி கேஷ்லெஸ் மோட்லயே பண்ணிக்கலாம். However, the assistance shall be up to rupees 7,50,000 for illness listed out in Annexure 2A.
உதாரணத்துக்கு கேன்சர் மாதிரியான கொஞ்சம் கொடிய வியாதிகளுக்கு வந்து இதுல சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரியான சில வியாதிகளுக்கு மட்டும் 7,50,000 ரூபாய் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். 2A டீடைலா கொடுத்திருக்காங்க, அதை நம்ம கீழே பார்க்கலாம். அடுத்து இதுல சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, the upper limit of medical assistance for contract surgery shall be 25,000 per eye. In respect of uterus removal surgery, the upper limit of medical assistance shall be 45,000. So இந்த மாதிரியான டிசீசஸ்க்கு கண் குறை அந்த மாதிரி அகற்றுவதற்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்ராக்ட் பண்றதுக்கு 25,000 ரூபாய் ஒரு ஐக்கு, அவ்வளவுதான். ஒருவேளை நீங்க பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல 50,000 அதுக்கு பில் வந்தாலும் இவங்க இந்த ஸ்கீமு கீழே 25,000 தான் பே பண்ணுவாங்க. ரிமைனிங் இருக்க 25,000 அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் அவர் கையில இருந்து செலவு பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த யூட்ரஸ் ரிமூவல் சர்ஜரிக்கும் மேக்சிமம் 45,000 தான். அதுக்கு மேல எக்ஸஸா வர்றத அவங்க கையில இருந்து தான் செலவு பண்ணிக்கணும். அடுத்து the overall limit of assistance in case shall not exceed rupees 7,50,000 for a family in a block of 4 years under the scheme. இந்த ஸ்கீம்ல இருக்கக்கூடியவங்க வந்து அதிகபட்சமா 4 வருஷத்துக்கும் சேர்த்து 7,50,000 ரூபாய் தான் கிளைம் பண்ண முடியும். அதுக்கு மேல இந்த ஸ்கீம்ல எதுவுமே தர மாட்டாங்க. The coverage of medical assistance under the scheme shall be extended to accident cases where the patient got approved treatment undergone surgery in non-network hospital. ஒருவேளை ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ஏதாவது ஒரு சின்ன ஆக்சிடென்டல் வருது, அந்த டைம்ல மட்டும் அவங்க நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல தேடி தான் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல ஆக்சிடென்ட் நடந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இம்மீடியட்டா போய் நம்ம பாத்துக்கலாம். அது நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் அந்த கிளைம்க்கு வந்து இது கொடுத்துருவாங்க. இதுல the annual premium payable by the government to United India Insurance Company Limited shall be 2,100 plus service tax as applicable from time to time per employee per annum for the block period of 4 years from 1/7/2016 to 36/2020. NHIS ஸ்கீம்ல ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் வந்து 2,100 ரூபாய் பே பண்ணிடுவாங்க. சோ இதுல எப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீம்ல ஒரு 10 லட்சம் எம்ப்ளாயி இருக்காங்கன்னா அந்த 10 லட்சம் எம்ப்ளாய்க்கும் சேர்த்து 2,100 ரூபாய், ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் 2,100 ரூபாய் சேர்த்து கவர்மெண்ட் முன்னாடி அந்த கம்பெனிக்கு பே பண்ணிடுவாங்க. அந்த பே பண்ணின அமௌண்ட்டை கவர்மெண்ட் எப்படி ரெக்கவர் பண்ணுவாங்கன்னா, இந்த எம்ப்ளாய்க்கு கொடுக்கக்கூடிய மாச சம்பளத்துல 180 ரூபாய் வந்து ரெக்கவர் பண்ணிட்டே வருவாங்க. அதான் அடுத்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. The annual premium initially paid by the government shall be recovered from the employee at rupees 180 per month by deduction in monthly salary from the month of July 2016. Even though the legal spouse is covered under term employee, the total assistance for the family will be limited to rupees 4 lakh only in respect of diseases covered in Annexure 2 and rupees 7,50,000 per family for specified illness listed in Annexure 2A. The overall limit of assistance shall not exceed rupees 7,50,000 per family in a block of 4 years. In such cases, the employee's contribution shall be recovered from only one of the employee. It is from the younger of the two. So இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில ஃபேமிலில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து 2 பேருமே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒருவேளை அந்த ஃபேமிலில இந்த 4 வருஷத்துல 10 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகிற மாதிரி இருந்தது அப்படின்னா, ஹஸ்பண்ட்க்கு ஒரு 4 லேக், ஒய்ஃப்க்கு ஒரு 4 லேக் சேர்த்து 8 லேக் இதுல கிளைம் பண்ண முடியுமானா முடியாது. ஈவன் தோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தாலும் இந்த ஸ்கீம்ல அந்த பிளாக் இயர் 4 லட்சம் ரூபாய் தான் கிளைம் பண்ண முடியும். இதுவே கொஞ்சம் வந்து சிவியரான டிசீசஸ்க்கு, அதாவது அனெக்ஷர் 2A சொன்ன மாதிரி சிவியரான டிசீசஸா இருக்கும் பட்சத்துல அதிகபட்சமா 7,50,000 ரூபாய் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல இதுல கிளைம் பண்ண முடியாது. அடுத்து இது அனெக்ஷர் 1க்கு வந்துட்டோம். The new health insurance scheme 2016 shall be implemented by the Director of Treasuries and Accounts, Chennai 15 through the United India Insurance Company Limited, Chennai, third party administrator under the control of United India Insurance Company Limited, Chennai for a block period of 4 years commencing from 1/7/2016. So நம்ம இது earlier பார்த்த மாதிரி தான் the Director of Treasury and Accounts Chennai அவரு தான் வந்து இதுக்கு வந்து நோடல் டிபார்ட்மெண்டா செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ அவங்க தான் இந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சோ இந்த ஸ்கீமு கீழே எந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியை தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஸ்கீம்ல யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னா,
employees of government departments drawing pay in regular time scale of pay including teaching and non-teaching staff of aided educational institutions. தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்ல ரெகுலர் டைம் ஸ்கேல் ஆஃப் பே வாங்கிட்டு இருக்க எல்லாருமே வந்து இந்த ஸ்கீம்ல கம்பல்சரியா என்ரோல் பண்ணணும். அடுத்து the employees appointed on consolidated pay, fixed pay, honorarium, daily wage, contract basis and re-employment temporary basis under Rule 10A1 of the Tamil Nadu State and Subordinate Service through employment exchange and outsourcing are not covered under this scheme. So இந்த எம்ப்ளாயிஸ் யாருமே இந்த ஸ்கீமுக்கு கீழே கவர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கீம்ல யாரையெல்லாம் மெம்பரா சேர்த்துக்கலாம் அப்படிங்கறத பார்த்தலாம். இப்போ ஒருத்தர் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல அவர் இதுல டிஃபால்ட்டா மெம்பரா இருப்பாரு, இதோட பெனிஃபிஷியரியா இருப்பாரு. அதுக்கு அடுத்து அவரோட லீகல் ஒய்ஃபை வந்து இதுல மெம்பரா சேர்த்திக்கலாம். அடுத்து சில்ட்ரன் ஆஃப் தி எம்ப்ளாயி till they get employed or married or attain the age of 25 years whichever is earlier. அதாவது அவரோட குழந்தைக்கு வந்து திருமணம் ஆகிற வரைக்கும் இல்ல அவங்க அந்த குழந்தை வந்து 25 வயசு அடையிற வரைக்கும் வந்து இதுல மெம்பரா இருக்கலாம். ஒருவேளை அவரோட பையன் வந்து 25 வயசு கடக்கிறாரு இல்ல திருமணம் ஆகுது, இந்த ரெண்டுல எது முன்னாடி வருதோ அன்றுல இருந்து இந்த ஸ்கீம்ல இருந்து அவங்கள வந்து விலக்கிடுவாங்க, அவங்களுக்கு கிளைம் போக முடியாது. அடுத்து கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்காரு, அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல அவரோட அப்பா அம்மாவையும் இதுல சேர்த்திக்கலாம், அவருக்கு திருமணம் ஆக வரைக்கும். அடுத்து பிசிக்கலி சேலஞ்ச்டு அண்ட் மென்டலி ரிட்ரேட்டட் சில்ட்ரன் ஆஃப் தி எம்ப்ளாயி வித்தவுட் எனி ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் சப்ஜெக்ட் டு தி மேக்ஸிமம் ஆஃப் ஹேண்டிகேப் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் 40% as certified by the district disability welfare rehabilitation officer and wholly dependent on the employee. இப்போ வந்து இந்த கண்டிஷன்ஸ் வந்து யாருக்கு பொருந்தாது அப்படின்னா பிசிக்கலி சேலஞ்சா இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது மினிமம் 40% குறையாம அவங்க வந்து பிசிக்கலி சேலஞ்சா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ட் கிடையாது, அவங்க இந்த ஸ்கீம்ல கண்டினியூஸா இருக்கலாம். அடுத்து the coverage will include the cost of medicines, laparoscopic or open surgeries, doctor and attendant fees, room charges, diagnostic charges, dietary charges availed in the approved hospital. The coverage shall also include pre-existing illness which have been included in the above said list. The transport charges shall be excluded. So இதுல என்ன இந்த ஸ்கீம்ல என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க டைம்ல அந்த மெடிசன்ஸ் வந்துடும், லாப்ரோஸ்கோபிக் இல்ல ஓபன் சர்ஜரி பண்றாங்கன்னா அது வந்துடும், டாக்டர் அட்டெண்டன்ட் ஃபீஸ் எல்லாமே அதுல கொடுத்துடுவாங்க, ரூம் சார்ஜஸ் கொடுத்துருவாங்க, டயக்னோஸ்டிக் சார்ஜஸ் ஏதாவது ஸ்கேன் பண்றாங்க எம்ஆர்ஐ பண்றாங்கன்னா அதுவும் கிடைச்சிடும், டயட்ரி சார்ஜஸ் அவங்க இப்போ வந்து ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காருன்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய டயட்ரி சார்ஜஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தே அவருக்கு ஃபுட் கொடுத்துடுவாங்க, அதுக்கான பில்ஸும் இதுல கிளைம் கிடைச்சிடும். இது எல்லாமே இதுக்கெல்லாம் ஒரு கண்டிஷன் என்னன்னா அவங்க அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கணும். அந்த அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த ஜிஓலயே சொல்லியிருக்காங்க, அது கீழே வருது. அடுத்து வந்து இந்த ஸ்கீம்ல இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் மட்டும் இதுல வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க. அதாவது ஒருவேளை அவர் வீட்ல இருந்து அந்த பேஷண்ட்டை வந்து அவங்க வீட்ல இருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற ஆம்புலன்ஸ் சார்ஜஸ், அங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி திரும்ப ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போற ஆம்புலன்ஸ் சார்ஜஸ், இல்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து மேல் சிகிச்சைக்காக வேற ஏதாவது இடத்துக்கு போறாருன்னா அங்க கொடுக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் சார்ஜஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் எதுவுமே இதுல கிளைம் கிடைக்காது. அடுத்து the employees and or their family members eligible for assistance shall get admitted in any of the approved hospitals by production of identity card issued by the insurance company or by production of certificate as in Annexure 6 issued by drawing and disbursing officers in government department, pay drawing officers in other organizations covered under the scheme, which will be valid till the new identity cards are issued by the insurance company. So இந்த ஸ்கீம்ல இருக்கிறவங்க வந்து ஒருத்தங்க கிளைம் போறாங்க அப்படின்னா அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டல்ஸ் போனதுக்கு அப்புறமா அவங்க எந்த விதமான அமௌண்ட்டும் பே பண்ணாம இந்த ஸ்கீமுக்கு கீழே கொடுத்திருக்கக்கூடிய ஐடென்டிட்டி கார்டை காட்டி அவங்க அட்மிட் ஆயிக்கலாம். ஒருவேளை ஐடென்டிட்டி கார்டு அவங்களுக்கு வழங்காத பட்சத்துல இந்த இதே ஜிஓல அனெக்சர் 6ல கொடுத்திருக்கிற மாதிரி அவங்க வேலை பார்த்துட்டு இருக்க ஆபீஸ்ல பே டிராயிங் ஆபீசர் அவங்களுக்கு சம்பளம் வாங்கி தர அதிகாரி கிட்ட இருந்து அவங்க ஒரு கையெழுத்து வாங்கிட்டு போய் அதே ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தும் அவங்க அட்மிட் ஆயிக்கலாம். அடுத்து the employees and their eligible members under this scheme shall not be required to make any payment for the up to the hospitals up to the eligible limit. The hospitals approved by the insurance company third party administrator under this scheme shall be extend treatment to the employees and their eligible family members on a cashless model. So இந்த ஸ்கீம்ல ஒரு எம்ப்ளாயும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகக்கூடிய சூழல்ல
அவங்க எந்த விதமான அமௌண்ட்டும் ஹாஸ்பிட்டல்ல கட்ட வேண்டிய தேவை இல்லை. எல்லாமே கேஷ்லெஸ் மாடல்லயே அந்த கம்பெனியே டைரக்டா அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கொடுத்துடுவாங்க. சோ இதுல ஒரு சின்ன கண்டிஷன் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம மேல பார்த்த மாதிரி கேட்ராக்ட், அந்த யூட்ரஸ் ரிமூவல், அந்த மாதிரி சில குறிப்பிட்ட டிசீசஸ்க்கு சில கட் ஆஃப் ரேட் வச்சிருப்பாங்க கவர்மெண்ட். இப்ப கேட்ராக்ட்னா 25,000. இப்போ ஒருத்தர் அவர் 2 கண்லயுமே சின்ன மைனர் ஆபரேஷன் கேட்ராக்ட் பண்றாரு, மொத்த பில் 75,000 ரூபாய் வருது அப்படின்னா 25,000 ரூபாய் ஒரு ஐக்கு அவங்க கொடுத்துடுவாங்க. அப்படி 2 ஐக்கு 50,000 கொடுத்துடுவாங்க. ரிமைனிங் இருக்கிற 25,000 அந்த எம்ப்ளாயி தான் கொடுக்கணும். மொத்த 75,000 அவர் கொடுக்க வேண்டியது இல்ல. அந்த 50,000 கேஷ்லெஸ் மாடல்ல இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துடுவாங்க. ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் அந்த எம்ப்ளாயி தான் கையில இருந்து கொடுக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்ட டிசீசஸ்க்கும் சில கட் ஆஃப்ஸ் இருக்கு. அந்த கட் ஆஃப்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி கிளைம் கொடுப்பாங்க. ரிமைனிங் எக்ஸஸா வர்ற அமௌண்ட்டை அந்த எம்ப்ளாயி தான் அவர் கையில இருக்கிற அமௌண்ட்டை வச்சு பே பண்ணிக்கணும். பாயிண்ட் நம்பர் 11ல கவர்மெண்ட் எந்த அமௌண்ட்டுமே கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே கேஷ்லெஸ் மாடல் தான். அதனால நீங்க ஏன் எங்கிட்ட கேக்குறீங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ஸ்ல கேட்க முடியாது அந்த பெனிஃபிஷியரி. ஏன்னா அதுக்கு எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல இருக்கு. ஒவ்வொரு டிசீசஸ்க்கு இவ்வளவுதான் கொடுப்போம் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க, இந்த ஸ்கீம்ல மொத்த செலவு 10 லட்சம் ரூபாய் வந்துருது அப்படின்னா கவர்மெண்ட் மேக்சிமமே 4 வருஷத்துக்கும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய தொகையே 4 லட்சம் ரூபாய் தான். அப்ப அந்த ரிமைனிங் இருக்கிற 6 லட்சம் ரூபாவை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ரெடி பண்ணி கொடுக்கணுமே தவிர இந்த ஸ்கீம்ல 4 lakh தான் கொடுப்பாங்க. The hospitals approved by the insurance company, third party administrator under this scheme alone should be approached for availing assistance. So எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அவங்க அந்த ஐடென்டி கார்டை அவங்க ப்ரொடியூஸ் பண்ற பட்சத்துல அவங்களே நேரா அந்த தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் கிட்டயோ இல்ல இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்டயோ கான்டாக்ட் பண்ணிப்பாங்க கிளைண்ட்ஸ்க்கு. The approved hospital, the license offices of United India Insurance Company Limited, third party administrator and the toll free helpline numberum கொடுத்திருக்காங்க of insurance company. Third party administrator shall be informed for the approved treatment surgery to be undertaken so that pre-authorization is given by the insurance company, third party administrator under the control of United India Insurance Company Limited. So இது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தவங்க அட்மிட் ஆகிட்டாங்க, ஐடி கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் அந்த பர்டிகுலர் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியை கால் பண்ணி இந்த மாதிரி இந்த பெனிஃபிஷியரி அட்மிட் ஆயிட்டாரு அப்படிங்கிற விஷயங்களை இன்டிமேட் பண்ணிட்டு எவ்வளவு பில்ஸ் வரும் அப்படிங்கறதையும் அவங்க இன்டிமேட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு இமீடியட்டா ஒரு லெட்டர் அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கு நாங்க ப்ரீ ஆத்தரைசேஷன் அமௌண்டா இப்போ ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீ ஆத்தரைசேஷன் லெட்டர் அனுப்பிடுவாங்க. அப்படின்னா என்னன்னா, அந்த யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த பெனிஃபிஷியரிக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க, வர்ற அமௌண்ட்டை நான் கொடுத்துடுறேன், அதுக்கு உங்களுக்கு எவிடன்ஸா முதல்ல ஒரு 10,000 ரூபாய்க்கு நான் ஆத்தரைசேஷன் கொடுத்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அந்த ஒரு ப்ரீ ஆத்தரைசேஷன் லெட்டர் வந்தோடனே இப்ப இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கான்பிடன்ட் வந்துடும். ஓகே, இதுல நம்மளுக்கு கிளைம் கிடைச்சிடும், கம்பெனிக்காரங்க தரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெனிஃபிஷியரிக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். இதோட ஜிஓ கம்ப்ளீட் ஆகுது. சோ பேஜ் நம்பர் 11ஓட அனெக்சர் 1 ஜிஓட இதுவும் முடியுது. இது அனெக்சர் 2ல இதுல என்னென்ன டிசீசஸ் ட்ரீட்மெண்ட் சர்ஜரி எல்லாம் இதுல கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாம் தான் இதுல இப்போ இந்த அனெக்சர் 2ல இருக்கு. எந்தெந்த டிசீசஸ் இதுல கிளைம் ஆகும்னு சொல்லிட்டு கார்டியாலஜி அண்ட் கார்டியோ தொராசிக் சர்ஜரி, சோ இந்த ஹார்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ்க்கு கிளைம்ஸ் கொடுக்குறாங்க. இவ்வளோ இது வருது. அதுல அடுத்த ஆர்த்தோபீடிக் சர்ஜரி, நெப்ராலஜி, யூரோலஜி, ஆன்காலஜி, நியூராலஜி, இது ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டிசீசஸ்க்கும் கொடுத்துட்டு வராங்க. ஆப்தல்மாலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, கேஸ்ட்ரன்டாலஜி, பிளாஸ்டிக் அண்ட் ஃபேஷியோ மேக்சிலரி, இஎன்டி, கைனகாலஜி, இதெல்லாம் அதர் சர்ஜரிஸ், ஜெனரல் சர்ஜரிஸ். இந்த அனெக்சர் 2 பேஜ் நம்பர் 12ல இருந்து பேஜ் நம்பர் 16 வரைக்கும் அவங்க லிஸ்ட் பண்ணி இருக்கிற டிசீசஸ் எல்லாமே அந்த 4 lakh தான் மேக்சிமம். அந்த 4 lakh லிமிட்ல வந்துடும். அந்த ஸ்பெஷல் கேர் ஒரு 7.5 lakhs வரைக்கும் அந்த என்ஹான்ஸ்டு லிமிட்டுக்கு இந்த அனெக்சர் 2A கொடுத்திருக்காங்க. இதுதான் லிஸ்ட் ஆஃப் ஸ்பெசிஃபைடு இல்னஸ் ஃபார் தி என்ஹான்ஸ்டு லிமிட் ஆஃப் rupees 7 lakh and 50,000 rupeesக்கு இதுல கொடுத்திருக்காங்க. அடுத்து பேஜ் நம்பர் 18ல இருந்து கண்டினியூஸா லிஸ்ட் ஆஃப் அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டல்ஸ் அண்டர் தி ஸ்கீம்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல எந்தெந்த ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டில் இருக்குதுங்கிற மொத்த டீட்டெயிலும் இருக்கு.
அடுத்து இந்த அனெக்ஷர் 5ல வந்து கைட்லைன்ஸ் ரிகார்டிங் ஐடென்டிட்டி கார்ட்ஸ் எப்படி இஷ்யூ பண்ணணுங்கிறத பத்தின டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து இந்த அனெக்ஷர் 6 ஐடென்டிட்டி கார்டு வர்றதுக்கு ஒருவேளை லேட் ஆகும் பட்சத்துல அதுக்கு முன்னாடி ஏதாவது கிளைம் வருது அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல வந்து அவங்களோட பே டிராயிங் ஆபீசர்ல, அதாவது இந்த அனெக்ஷர் 6ல சொல்லி இருக்கிறது படி ஒரு எம்ப்ளாயி அவங்களோட பே டிராயிங் ஆபீசர்ல இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி இதுல சீல் வச்சு கையெழுத்து வாங்கிட்டு போனாலே இது வந்து ஐடி கார்டா ட்ரீட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிப்பாங்க. பத்தி இந்த ஜிஓல சொல்லி இருக்கிறது கவர்மெண்ட் 2016ல போட்ட அந்த 4 இயர்ஸ் வந்து டைம் முடிஞ்சிடுச்சு. ஸோ அந்த டைம் எப்போ முடியுது அப்படின்னா 30/6/2020லயே அந்த டைம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்ப கவர்மெண்ட் வந்து GOMS நம்பர் 279 டேட்டட் 24th June 2020ல கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த NHIS ஸ்கீமை another 1 இயருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது 1/7/2020ல இருந்து 30/6/2021 வரைக்கும் இந்த ஸ்கீமை வந்து அகைன் கவர்மெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க இந்த ஜிஓ படி. சோ இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the new health insurance scheme 2016 for employees is to expire on 30/6/2020 in order to ensure continuity of insurance coverage for employees and considering the outbreak of COVID-19 pandemic. So இந்த COVID-19 pandemic வந்தங்காட்டி இதுல அந்த கண்டினியூட்டி விட்டு போயிடக்கூடாது, அதனால திரும்ப இந்த ஒரு வருஷத்துக்கு இந்த ஸ்கீமை வந்து என்ஹான்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 30/6/2021 வரைக்கும் இந்த ஸ்கீமை வந்து கவர்மெண்ட் அடுத்தும் கண்டினியூ பண்ணிருக்காங்க வித் அதே பெனிஃபிட்ஸோட. அடுத்து இப்போ ஒரு சின்ன ஒரு கம்பாரிசன் ஒன்னு பாத்துடலாம். NHISக்கும் ஒரு பிரைவேட்ல வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கும் என்ன ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படிங்கறத பாத்துடலாம். இதுல பாயிண்ட் நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா சம் அஷ்யூர்ட். சம் அஷ்யூர்ட் அப்படிங்கிறது நம்ம NHIS ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 4 லட்சம் ரூபாய், இது பிக்சட் தான், அது வந்து 4 வருஷத்துக்கு. சோ இப்போ ஒரு குடும்பத்துல வந்து 4 பேர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க அப்படின்னா அந்த 4 பேருக்குமே சேர்ந்து NHIS ஸ்கீம்ல 4 வருஷத்துக்கும் சேர்த்து 4 லட்சம் ரூபாய் தான். ஆனா இதுவே அவரு வந்து தனியா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எடுக்கிறாரு அப்படின்னா அவரு தனியா பிரீமியம் பே பண்ணி அதிகபட்சமா 1 கோடி ரூபாய் வரைக்கும் எடுக்கலாம். இந்த 1 கோடியும் வந்து எப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்க 4 பேருக்கும் சேர்த்து ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசியா 1 crore எடுக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல அந்த 4 பேருக்கும் ஹஸ்பண்ட்க்கு 1 கோடி, ஒய்ஃப்க்கு 1 கோடி, அவங்க 2 குழந்தைகளுக்கும் சேர்ந்து தனித்தனியா 1 crore அப்படின்னு 4 கோடி ரூபாய் வரைக்கும் கூட ஒரு பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அவர் தாராளமா ஆளுக்கு ஒவ்வொரு கோடிக்கு எடுத்துக்கலாம். அடுத்து ரூம் ரெண்ட். இந்த NHIS ஸ்கீம்ல வந்து ரூம் ரெண்ட் வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க, நம்ம இப்ப பார்த்தோம். ஆனா அதுல சில கேப்பிங் இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப ஒரு பெரிய இப்ப சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல வந்து ஒருத்தர் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறாரு அப்படின்னா அதுல வந்து ஒரு பிரைவேட் ரூம் எடுக்கிறாங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய்ல இருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் கூட வர்ற மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்கு. இதுல வந்து சில கேப்பிங் வச்சிருப்பாங்க. அதாவது இந்த பாலிசில ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 3,000 தான், 2,000 ரூபாய் தான் அப்படின்னு. ஆனா இதுவே வந்து அவர் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில ஒன்னு எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட பாலிசியில வந்து இந்த ரூம் ரெண்ட்டுக்கு கேப்பிங் எதுவுமே இல்லாம ஆக்சுவலா இப்போ ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் ரூம் ரெண்ட் வருது அப்படின்னா அந்த 15,000த்தையும் வந்து அந்த இன்சூரன்ஸ் பாலிசிலேயே கிளைம் பண்ணிக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அடுத்து இது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிருக்க டைம்ல அவரோட ஹாஸ்பிட்டல் பில்ஸை வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி செட்டில் பண்றது இல்லாம அவர் எடுத்திருக்க சம் அஷ்யூர்ட பேஸ் பண்ணி அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட்னு ஒரு குறிப்பிட்ட தொகை தருவாங்க. அதிகபட்சமா ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கறாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல் பில் இல்லாம அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் வீதம் வந்து அதிகபட்சமா 7 நாள் வரைக்கும் கொடுக்கறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட சில பாலிசிஸ்ல கொடுக்கறாங்க. இந்த பெனிஃபிட் NHISல கிடையாது. அடுத்து செகண்ட் ஒப்பீனியன் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டாங்க, அவங்க ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க. அது வந்து அவர் சரியா தப்பா இல்ல அது இப்ப பண்ணலாமா இல்ல அது அப்புறம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு செகண்ட் ஒப்பீனியன்ங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய அந்த பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி பாலிசிஸ்ல வந்து அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவங்க தனியா டாக்டர்ஸ் வச்சிருக்காங்க ஒரு டீம்ல. பிரைவேட் கம்பெனிஸ்ல இந்த மாதிரி செகண்ட் ஒப்பீனியன் கேட்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அடுத்து இந்த டோனர் எக்ஸ்பென்சஸ். இப்போ ஒருத்தர் வந்து அட்மிட் ஆயிருக்காரு, அவருக்கு ஏதாவது டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும், அதுக்கு வந்து இப்போ
கிட்னி ஃபெயிலியர்னு ஒரு பேஷண்ட் போறாரு, அவருக்கு ஒரு கிட்னி வந்து வேற ஒருத்தங்க கிட்ட இருந்து இவருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த டோனருக்கு வந்து ஆப்ரேட் பண்ணி எடுக்கக்கூடிய செலவையும் வந்து ஒரு சில பிரைவேட் கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸ்ல கிளைம் பண்ணுவாங்க. பட் NHISல அந்த மாதிரி எதுவும் இருக்க மாதிரி தெரியல. இது என்னோட புரிதல். அப்படி ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க, மற்றவங்களுக்கும் அது யூஸ் ஆகும். அடுத்து ஆம்புலன்ஸ், ஏர் ஆம்புலன்ஸ் சார்ஜஸ் வந்து NHISல இல்லை, ஏன்னா அது நம்ம பார்த்தோம் நோ டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் அப்படின்ட்டு. பட் வேற பிரைவேட்டா எடுக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியில அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அடுத்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ், அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வீட்லயே இருந்து பார்க்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்க்கும் NHISலயும் இருக்கு, பிரைவேட் கம்பெனியோட பாலிசிஸ்லயும் இருக்கு. ஸோ இதுதான் ஒரு பிரீஃப் அவுட்லுக் ஒரு NHIS ஸ்கீமுக்கும் மற்ற ஸ்கீமுக்கும் இருக்கக்கூடியது. தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸ்க்ளூசிவா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த NHIS ஸ்கீம்ஸோட முழுமையான விவரங்களை பார்த்தோம். இது உங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.